கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃப்ராடாக தெரிஞ்சாங்க, ஃப்ராடாக தோணுச்சு. ஏய், எனக்கு அவங்க எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க கமருதீன். நீ பண்ணது கேவலமான விஷயம். நீ என்ன பேசாமே இருந்து தொலைஞ்சிருக்கலாம்ல. யாருண்ணா நீ? என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடுற அப்படிங்கிற மாதிரி பாரு கடுப்பாயிடுச்சு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு சொல்லுது, நான் சொன்னதை வச்சு அவகிட்ட நீ சண்டை போடும்போது இட்ஸ் நாட் நைஸ். இப்போ எப்படி ஆயிடுச்சு, நான் சொல்லி கொடுத்து நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணுறா. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா சாண்ட்ராவும் பிரச்சனையும் தான் அந்த மேட்ரை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒயில் கார்டாக ஒன்றில் என்ட்ரி ஆகும்போதே நீங்கள் பண்ணது வந்து வெளியில் பெரிய அளவில் போயிட்டுருக்கு, அதாக இருக்குது இதாக இருக்குன்ட்டு இது பண்ணுங்கள், டச்சு இந்த டச்சு அந்த டச்சு ஒன்று கேம் ஆடினா அது ஆடினான்ட்டு இவங்க தான் வந்து ஆரம்பித்து விட்டாங்க ஒயில் கார்டு. அந்த சாண்ட்ராவுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. ஆனால் இது என்ன நினச்சிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நேற்று முந்தின நாள் வரைக்கும் ஒன்றா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சாண்ட்ராவும் பாருவும். இப்போ நைட்டு போய் வந்து சொல்லி கொடுத்து முதல் நாள் வந்து சொல்லி கொடுத்து இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி விடுதுங்க. அது கேவலமாக இருக்காது? பரவாயில்ல, இருந்தால் சாண்ட்ரா வந்து திடீர்னு ரியாக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் உட்காந்து அழுவோம், ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இவனுக்கு தெரியல, அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல கம்ருவை. லவ் கம்மின்னு சொல்லாதீங்க, ஹேர்ட் ஆகுதுன்னு எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். கம்முன்னு சொல்கிறான். அதை நீ யாருங்க, நீங்கள் ஆடுறதுக்கு? புரியல எனக்கு. நீங்கள் யார் என்னை வச்சு லவ் கேம்னு சொல்லி ஆடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எனக்கு ஃப்ராடு மாதிரி தான் தோணுச்சு. அதை தான் நான் சொன்னேன், அதை தான் பாரு சொன்னேன்னா. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. எனக்கு அவங்க வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாங்கல்ல. இதெல்லாம் வந்து கேவலமாக இல்லை உனக்கு? இப்போ என்ன நினைப்பாங்க? கேவலமாக தான் நினைக்கிறா. இந்த வாரம் இந்த பருப்பு வேகாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கமரு. யாரை? சாண்ட்ராவை. அதெல்லாம் என்னன்னே தெரில எனக்கு. கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கான் கேமு. இன்னும் சண்டை போடுறான், சேர்றான், அது இதுன்னு போய்ட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பேசிக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே. டாஸ்கையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மென்டலி ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ணணும். முதல்ல நீ ஒரு அப்யூஸ் பண்ணுவேன், மென்டலி ஃபிசிக்கலி எல்லாம் பண்ணுவேன். மென்டலி நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்டா டே, இதுக்கு நீ பேசாமே இருந்துக்கலான்டான்ட்ட. இப்போ சாண்ட்ராவையும் பிரித்து விட்டியே நீ. ஆனால் அவன் பிளான் என்னென்னா, சாண்ட்ரா பிரித்து விட்றது தான் பிளான் அவனுக்கு. சாண்ட்ராவையும் அடிச்சிடணும், பார்வட்டேருந்து பிரிச்சிடணும், பதிவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. எப்படி வர்ற மாதிரி ஆடிட்டு இருக்கான். வெளில போய் பாரு நீ யாருன்னு கேட்டுருவான், அது வேறு விஷயம். அப்புறம் ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு கிள்ளி விளையாண்டுட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும். சாண்ட்ரா கடுப்பாக எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.